முன்னாடி இருந்ததை விட விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்னாடி அந்த அரசியலில் இந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. அப்போது விஜயகாந்த் அவர்கள் வந்த பொழுது பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு நாமினேஷனாக ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து அது பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. சுயேட்சைகள்னால் இவ்வளோ பேர், சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. அது விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருகைக்கு பிறகு அது வந்து அதிகமாச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்பொழுது வந்து விஜயோட வருகையாலும், அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒரு சைடு இருந்தாலும் சுயேட்சைகள் இருக்காங்க இல்லையா, நிறைய சுயேட்சைகள் போட்டி போடுறது, அது வந்து கணிசமாக இந்த 20 வருஷத்தில் ஏறி இருக்கு. இது கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 வந்து 3902 பேர் வேட்புமனு தாக்கல் ஃபைல் பண்ணாங்க. களத்தில் நின்னது 2586. அதே 2016 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணது 5900 போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது 3777 பேர் களத்தில் நிற்கிறாங்க. அதாவது ஒரு கணிசமான வளர்ச்சி. அங்கேருந்து 2026 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7599 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் களத்தில் இன்றைக்கி 5059 பேர். அப்போ உங்களுக்கு இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னா, கரூரில் அதிகமான வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் அதிகமான வேட்பு தாக்கல், கோயம்புத்தூர் சவுத்து, சேலம் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கம்மியாக வேட்புமனு தாக்கல் பதிவாகிருக்கிறது பார்த்திங்கன்னா உதகமண்டலம், கூடலூர், அதுக்கப்புறம் மதுரை சவுத்து. அப்போது என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தொண்டாமுத்தூர், கரூர், இப்போ நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, இல்லை அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான நாமினேஷன். பெரம்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதிகமான நாமினேஷன் இருக்குது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.